ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்பட வேண்டும். பலப்படவில்லை என்றால் என்ன நடக்கும்னா பிசாசு ஈஸியாக நம்மளை மேற்கொள்ளுவான். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது 10-11 வாசிக்கத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க. நம்ம வீணான காரியங்களை, உலக பிரகாரமான காரியங்களை ஆண்டவருக்குள்ள நாம் பலப்படுவோம். ஆனால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்க. தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்னது? தீமையான காரியங்களை வெறுத்து கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையில் நாம் நடக்கும்போது நம்மளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதமும் வாய்க்காதே போகும். நாம் நினைக்கலாம் நம்ம வேலை செய்கிறோம், நம்ம சாப்பிட்ற, நம்மள இருக்கிறோன்னு சொல்லி நம்மளை அறியாத அந்த வானமண்டலத்தின் கிரியைகள் அநேகம் இருக்கும். நம்முடைய அதிசயங்களை தடை பண்ணுகிற காரியங்கள் அநேகமாக இருக்கும். பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டுமானால் அவருடைய சர்வாயுத வர்க்கமாகிய இந்த சத்தியத்தை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஆண்டவருடைய அதிசயத்தை காண முடியும். அவருடைய சமாதானத்தின் சுவிசேஷத்தை சொல்ல முடியும். இந்த அழிந்து போகிற உலகத்தில் பார்க்கும்போது அநேக தீய சக்திகள், மனித சக்திகள் சுவிசேஷம் சொல்ல விடாதபடிக்கு எதிர்த்து நிற்குது. ஆனால் ஆண்டவருடைய சத்தியத்தில், ஆண்டவருடைய வல்லமையில் பலப்பட்டோம். ஆனால் அதையும் மிஞ்சி கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்து கர்த்தருக்குள்ள அநேகரை வழி நடத்துவதற்கு கர்த்தர் அதிசயங்களை, அற்புதங்களையும் காண செய்வார். அந்த எப்படிப்பட்ட பிரச்சனையானாலும் சரி, தேவ வல்லமையில் நாம் பலப்பட முடியும். தேவனுடைய மகிமையை காண முடியும்.